ஆல்பா ஸ்டேட்டுக்கு போற டெக்னிக்கை பண்ணாதான் நெகட்டிவ் தாட்ல இருந்து வெளியே வரலாம். ஒவ்வொரு தடவையும் நீங்க ஆல்பா ஸ்டேட்டுக்கு போய் கிரியேட்டிவா விஷுவலைஸ் பண்றேன்னா முடியாது, கஷ்டம். அது இன்ஸ்டன்டேனியஸ்லி யூ ஹாவ் டு கோ டு ஆல்பா ஸ்டேட். அதுக்கு இது ஒரு வழி. நீங்க அந்த மெத்தடெல்லாம் பண்ணிட்டு 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 அப்புறமா நீங்க ஏதாவது பண்ண போனீங்கன்னா ரொம்ப நேரம் வில் நாட் பி இன் ஆல்பா ஸ்டேட். இப்போ நான் சொன்ன இந்த கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் பண்றதுக்கு அரை மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. You may not be able to stay in alpha state for half an hour. The session will continue only for 10 minutes maximum. 5 minutes அதுக்கு மேல போகாது. ஆனா நீங்க ஆல்பா ஸ்டேட்டுக்கு போய் இந்த கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் பண்றீங்கன்னா போறதுக்கு ஒரு 20 நிமிஷம், அது ஒரு 20 நிமிஷம். முடியாது. நீங்க யோகியா இருக்கணும், தியானம் பண்ணி பழக்கம் இருக்கணும். அப்பதான் you will stay at alpha state for a longer period. ஈவன் ஆன்மீக பிராக்டிஸ் பண்றேன்னு இறங்குறவன் கூட ஆல்பா ஸ்டேட்ல ரொம்ப நேரம் இருக்க மாட்டான். முடியாது. யுவர் ரைட் பிரெயின் இஸ் மச் பவர்ஃபுல் தேன் தி சப்கான்ஷியஸ். இன்னர் கான்ஷியஸை விட சப்கான்ஷியஸ் அவ்வளவு இது இல்லை, சப்போர்ட்டிவா இருக்காது உங்களுக்கு. ஆமா. ஸோ அதனால இன்ஸ்டன்ட்டா நீங்க எழுதணும், விஷுவலைஸ் பண்ணணும். ஆல்பா ஸ்டேட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. விஷுவலைஸ் பண்றது எழுதுறது ரெண்டுமே ஆல்ரெடி ஈவன் விச் ஹஸ் given me happiness தான் விஷுவலைஸ் பண்ணுமா இல்ல ஃபியூச்சர் ஈவன் இங்க ரெண்டு இருக்கு. இது லா ஆஃப் அட்ராக்ஷன்ல சொல்லி கொடுக்கிறது. லா ஆஃப் அட்ராக்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா இல்லாததை இருப்பதை போல் விஷுவலைஸ் பண்றது. அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல நடந்த மாதிரி விஷுவலைஸ் பண்றது. நடக்கல. ஒரு BMW கார்ல போகணும்னு எனக்கு ஆசை. என்கிட்ட இப்ப சைக்கிளே இல்ல. நரேந்திர மோடி மாதிரி டீ வித்துட்டு இருக்கேன். பிரைம் மினிஸ்டர் ஆக முடியுமா? அந்த ஆள் ஆயிட்டாரு. நான் நிறைய வீடியோல பேசியிருக்கேன் நரேந்திர மோடியை பத்தி. என்ன பவர், பிரெயின் பவர், என்ன ஸ்ட்ரென்த் அது இருக்கணும் ஒரு மனுஷனுக்கு. அது இருந்தாதான் சக்சஸ் பண்ண முடியும். நிறைய பேர் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லி கொடுக்குறாங்க, சக்சஸ் கிடைக்காது அவங்களுக்கு. சும்மா ஏதோ மொனாட்டனஸா ஏதோ 2-3 சிஸ்டருக்கு சொல்லி கொடுத்துட்டு காசை வாங்கி பேக்கெட்ல போட்டு போயிடுவான். நடக்காது. நீ என்னுடைய லா ஆஃப் அட்ராக்ஷன் கிளாஸுக்கு வந்தா கூட நான் விசித்திரமா தான் நடத்துவேன். அவன் என்ன வெஸ்டர்ன்ல லா ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கு அந்த மாதிரி நான் பாடம் நடத்த மாட்டேன். நீங்க நினைச்சது நடக்கணும் அந்த மாதிரி தான் சொல்லி கொடுக்குறேன். காரணம் எனக்கு ஸ்பிரிச்சுவல் பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால அதை கொண்டு வந்து இதுல போட்டு கொஞ்சம் பேஸ்ட் கீஸ்ட் பண்ணி டிசைன் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. இது பண்ணிட முடியும். இல்ல ரூட் இதுதானே, அத அவங்க வந்து அந்த மாதிரி சொல்றாங்க. பட் ரூட் இங்க இருந்து நான் மைண்ட் அண்ட் மேனேஜ்மென்ட்ன்றது இங்க இருந்து யோகிக் சயின்ஸ்ல இருந்து தானே போனது. மைண்ட் மேனிபுலேஷன் யோகிக் தான். அத சயின்டிபிக்கா திருப்பிட்டான் அவன். அவ்வளவுதான் வித்தியாசம். NLP ESP எல்லாம் என்னென்ன தியானம் தான். அது சப்மிசிவ் தியானம், ப்ரொடக்டிவ் தியானம். ப்ரொடக்டிவ் தியானம் சயின்ஸ், சப்மிசிவ் தியானம் ஸ்பிரிச்சுவல். ஆனா பேஸ் தியானம் தானே. நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டு போய் அவன் பேட்டன்ட் வாங்கிட்டு அவன் விற்கிறான். ESP NLP அந்த பி இந்த பி எக்ஸ்ட்ரா நாம காசு கொடுத்து கத்துக்கிறோம். நியூரோ பிளாஸ்டிசிட்டி, நியூரோ கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ் டேர்ம்ஸ் காயினேஜ்